நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வரவும் அவரை நோக்கி ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நம்மை நிற்க வைத்திருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஏறெடுத்த ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார். தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். உண்மையாகவே இந்த ஜெப நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று நீங்க சொல்வீர்களே, ஆனால் ஆண்டவரை நன்றியோடு ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ ஜெபங்களை கர்த்தர் கேட்டாரே. ஜெபித்த ஜெப குறிப்புகள் இப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க தனியாக தான் இருக்கலாம், ஒருவேளை குடும்பமா உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு மெதுவா நீங்க இருக்க ஜெபத்துல இணைந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இந்த வாரமும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். எண்ணாகமம், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 23:20 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 20ஆம் வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பீலையாமை பார்த்து மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான், அவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே 24ஆம் வசனம் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதனால அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆசீர்வதித்து விட்டார், ஆல்ரெடி ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் யாரும் அதை என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. வேதத்தில் யோபு ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது, யோபு 23ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 23:12 வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு. யோபு 23:13. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமென். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமென். எண்ணாகமத்தில் பார்க்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்பக்கூடாது. ஆமென். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை நான் திருப்பக்கூடாது. யோபு சொல்லுகிறார், அவர் ஒரே மனமாயிருக்கிறார், அவர் நிறைய காரியங்களை சித்தம் வைத்திருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு என்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா பிசாசு அவரை திருப்ப முடியாது, எந்த மனிதனும் திருப்ப முடியாது, யாருடைய தவறான ஜெபங்கள் கூட ஆண்டவரை திருப்ப முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்னெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கென்று என்னெல்லாம் குறித்து வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப போகிறார். யாரும் திருப்ப முடியாது. ஆமென்.
எந்த மனிதனும் திருப்ப முடியாது. எந்த ஜெபங்கள் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை மாற்ற முடியாது. ஏன்னா பிள்ளையாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொல்லுகிறார், நான் கூட திருப்ப முடியாது. ஆமேன். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய கரத்தில், அப்பா என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்துட்றேன், எனக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு, எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கு, என்ன நடக்குமோ, என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்குமா என்றெல்லாம் பயமா இருக்கு. ஆனா இந்த வசனத்தின்படி நீங்க என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது யாரும் அதை திருப்ப முடியாதப்பா. நீங்க உமக்கு சித்தமானபடி ஆசீர்வதிப்பீங்க, எங்களுக்கு என்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீங்க. ஆகவே உங்க கையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபையாய் நீ நடத்தி வருகிற பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் அல்லவா? எங்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க நீர் சித்தம் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று கர்த்தாவே நீர் குறித்து வைத்திருக்கிற காரியங்களையும் செய்து முடிக்கும்படி ஆசீர்வாதமான நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதை எந்த சத்துருவும் தொட முடியாது, மனிதனும் திருப்ப முடியாதுன்னு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. எந்த மனிதனும் ஆசீர்வாதத்தை திருட முடியாதப்பா. எந்த மனிதனுடைய தவறான ஜெபங்களும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை திருட முடியாதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவனே, யாரும் அதை திருப்ப முடியாதே, யாரும் அதை திருப்ப முடியாதே, எதுவும் அதை திருப்ப முடியாதே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த மனிதனும் எந்த சாத்தானும் அதை திருப்ப முடியாது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்ததை யாரும் தடைப்பட முடியாது. ஆமென், தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் யோபு 42:2 கூட நம்ம பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். நீங்க நிறைய நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். எனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை யாராவது திருடிடுவாங்களா, யாராவது தடுத்துருவாங்களா, எனக்குள்ள ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருமா அப்படி நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருந்தா
இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம ஜெபித்திருக்கிறோம் இல்லையா? எதுவும் யாரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட முடியாது, திருப்ப முடியாது, தடைப்படுத்த முடியவே முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 23:21 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 21 வசனம், என்னாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கிம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுல நான் குற்றம் அக்கிரமத்தை காண்பதில்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதில்லை. நம்ம யாக்கோபின் சந்ததியாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல இந்த அக்கிரமங்களோ குற்றங்களோ காணப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். நம்முடைய குடும்பத்துல ஒருவேளை பிள்ளைகள் ஒரு தவறான பாதையில போய்கொண்டிருந்தால், பிள்ளைங்க தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி இருந்தால், இன்னைக்கு நிறைய போதை பழக்கத்துக்குள்ளெல்லாம் நிறைய பிள்ளைங்க சிக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளில் குற்றம் பார்ப்பதில்லை, அக்கிரமம் பார்ப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. நீங்க அவர்களோடு கூட இருங்க. எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. அக்கிரமம் இருக்குதான்னு பார்த்தா இருக்கவே கூடாது ராஜா. எங்களுடைய குடும்பத்துல குற்றமே இருக்கக்கூடாது, எந்த பாவமும் இருக்கக்கூடாது. நீர் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை பரிசுத்தமாய் பார்க்கணும் அப்பா, பரிசுத்தமாய் பார்க்கணும். ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க வீடுகளுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவருடைய ஜெய கம்பீரம் எங்கள் குடும்பங்களிலே இருப்பதாக. நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள் உலாவி எங்கள் குடும்பங்களை உம்முடைய ஜனமாக மாற்றுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் கூப்பிடுவோம். தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எந்த அக்கிரமமும் காணப்படக்கூடாது ராஜா. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எந்த பாவங்களும் குற்றங்களும் காணப்படக்கூடாது ஐயா. அந்த அளவுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பீராக. நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தான் எங்களை வழி நடத்தணும், எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தணும், கிருபையாய் பாதுகாத்து கொள்ளணும். எந்த சத்ருவும் எங்களை தொட முடியாது, எந்த பாவ இச்சைகளும் எங்கள் பிள்ளைகளை தொட முடியாது, எந்த பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நுழைய முடியாதப்பா. நீர் உலாவி வேலி அடைத்து கொள்ளுங்க. யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தது போல எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து கொள்ளுங்க. எங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் பரிசுத்த பாதுகாப்பா இருப்பீராக. எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பீராக. கர்த்தர் கிருபையாய் நடத்தும். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆமென், ஹல்லேலூயா.
22வது வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமேன். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமேன். இன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா? நான் காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருந்து, கழுகு போல பலன் அடைந்து நான் எழும்புவேன் என்று சொல்லி நம்ம பாடினோம். ஆனால் அநேக நேரத்தில் பார்த்தா நம்ம பாடுறோம், ஆனால் சரீர பிரகாரமாக பார்க்கும் பொழுது பலன் இல்லாதது போல இருக்கிறது இல்லையா? நிறைய குடும்பங்களில் வியாதிகள். இன்னைக்கு லைவ் சேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. நிறைய வியாதிகள், பலவீனங்கள் எங்களுக்கு வந்த நிறைய மெசேஜஸ் பார்த்தா வாட்ஸ்அப்பில் மற்றும் இமெயிலில் வர்ற நிறைய மெசேஜில் நிறைய பேர் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறதே மெசேஜ் அனுப்பி ஜெபிங்கன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல ஒரு பக்கம் கழுகு போல பலன் பறப்பதற்கு, இன்னொரு பக்கம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இந்த உலகத்தில் ஓடுவதற்கு, சத்ருவை எதிர்ப்பதற்கு இந்த பலனை கர்த்தர் கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவலியும் ஆவியிலையும் நமக்கு பலன் கொடுக்கணும். உலக பிரகாரமான சரீரத்திலும் கர்த்தர் ஒரு புது பலனை கொடுக்கணும். என்னென்ன இடங்கள்ல பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க, அல்லது தலையில கையை வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய நெஞ்சில கையை வச்சுக்கோங்க. ஆண்டவரே ஒரு புது பலனை தாங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை பிள்ளைகள் பலவீனமாக இருந்தா, குடும்பத்தின் மக்கள் பலவீனமாக இருந்தா அவங்க மேலே இப்போ கையை வச்சுக்கோங்க. கர்த்தர் நடத்த போகிறார். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இப்போ யாராவது பலவீனத்தோடு அட்மிட் பண்ணப்பட்டிருந்தா, உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நாங்கள் இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம், ப்ரேயரில் ஹாஸ்பிட்டலில் இருந்து இணைந்து கொண்டு இருக்கிறோம், ஐசியூவில் இருக்கிறாங்க அல்லது ரூமில் இருக்கிறாங்க, ஒருவேளை நாங்கள் எமர்ஜென்சியில் இருக்கிறோம், அப்புறம் சிலர் ஒருவேளை இப்போ தான் ஆம்புலன்ஸில் போய்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா எல்லைகளிலும் கர்த்தருடைய பலன் இறங்கி வர போகிறது. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பலன், சுகமளிக்கும் வல்லமை, கண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பலன் இறங்கி வருவதாக. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுக்கு சமானமான பலன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய பலத்தால் நிரப்புங்க அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன், அபிஷேகத்தின் பலன் எங்கள் மேல் இறங்கட்டும் ஐயா. வேத வசனத்தின் பலன், ஆண்டவரை ஜெபிக்கிறதுனால உள்ள பலன் எங்க மேல இறங்கி வரட்டும் ஐயா. அதே போல ஆண்டவரை யாரெல்லாம் பலவீனத்தோடு, லிட்ரலா சரீரத்துல வியாதியோடு, ஹாஸ்பிட்டல்ல, வீட்டுல ஆண்டவரை வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்கள் மேல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவரை அனுப்புங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லா நிமோனியா, ஃபீவர் மறைந்து போகட்டும், டெங்கு காய்ச்சல் மறைந்து போகட்டும், கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் மறைந்து போகட்டும், எலும்புகள், நரம்புகள், தசைகள் இயேசுவின் நாமத்தில் பலன் அடையட்டும் அப்பா. உள் உறுப்புகள்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கிட்னில, லிவர்ல, லங்ஸ்ல, ஹார்ட்ல, ஆண்டவரே டைஜஷன் உறுப்புகள்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. மூளை நரம்புகள், கண்கள், பார்வை நரம்புகள், ஆண்டவரே வாயில, பற்களில, எல்லாவற்றிலும் கண்களில வல்லமை இறங்கட்டும் ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமளிக்கும் வல்லமை, பலப்படுத்தும் வல்லமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தே நான் புது பலன்
அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு புதிய பலனால் கர்த்தர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 23 எண்ணாகமம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரை குறித்து நமக்கு விரோதமாக எந்தெந்த மந்திரவாதம் வந்தாலும், குறி சொல்லுதல் வந்தாலும், எந்தெந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் வாய்க்காமல் போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது, ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை செய்தார் என்று சொல்லப்படும். நம்முடைய குடும்பத்துல சொல்லுவாங்க. நம்ம சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், நிறைய குடும்பங்கள்ல லைவ் சாட்ல கூட நீங்க போடுறீங்க, சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும்னு சொல்லி. நிறைய குடும்பங்களுக்கு விரோதமா மந்திரவாதம், தந்திரம், நிறைய குறி, அப்புறம் தகடு, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுலலாம் என்ன இருந்தாலும் என்ன வைத்தாலும் நமக்கு தெரியும், வேதத்தின்படி ஒன்னே ஒன்று தெரியும். நமக்கு விரோதமா மந்திரவாதம் வரலாம், குறி சொல்லலாம், விரோதமாக ஆயுதங்கள் எழும்பலாம், ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போகும். வாய்க்காமல் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்க போகிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மந்திரவாத கிரியைகளை கர்த்தர் அழித்து போட போகிறார். எல்லா குறி சொல்லுகிற கிரியைகள் அழிக்கப்பட போகிறது, அடைக்கப்பட போகிறது. ஆமென். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம். எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், சாத்தானின் தந்திரங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலி அடைக்க போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். குறி சொல்லுகிற ஆவி ஆண்டவரை அடைக்கப்படட்டும். ஆண்டவரை தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக உம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தை திருப்புவதற்கு எந்த சாத்தானோ மனுஷனோ எழும்ப முடியாதப்பா. அப்படி எழும்பினாலும் அந்த கிரியைகள் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ரத்தம் விழட்டும் அப்பா. சத்ருவுக்கு விரோதமாக உம்முடைய ரத்தம் விழட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மந்திரவாத இயக்கங்கள் அழிக்கப்படுவதாக, குறி சொல்லுதல் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. மந்திரவாதத்துக்கு மேற்பட்ட வல்லமை, குறி சொல்லுதலுக்கு மேற்பட்ட வல்லமை உம்முடைய வல்லமை அல்லவா? அந்த வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. ஒவ்வொரு கிரியைகள் அழிக்கப்படட்டும், சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு நினைக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று நாங்க சொல்லி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால்
உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளை தட்டி பாடுவோம். நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் உறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளால், பாவத்தின் வாழ்க்கையால் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளால், பாவத்தின் வாழ்க்கையால் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.